ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,300 நம்ம வந்து பை போட்டிருக்கோம். ஸோ 790 சம்திங்கில் இங்கே பாருங்கள் பெண்டிங். ஸோ வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் 10 குவான்டிட்டி 790. ஸோ மார்க்கெட் ஃபியூச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் அரௌண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 50,400 ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் நான் இந்த மணி தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு வேளை மார்க்கெட் இறங்குனாலும் சேஃபஸ்ட் சைடு இருக்கணும் இல்லையா, அதனால் ஸோ லெட்ஸ் சி ஹோப் மார்க்கெட் வந்து 300 வராதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணாது. நான் இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ ஐ ஹோப் 350 அந்த. ஸோ மார்க்கெட் 810 வரைக்கும் வர்றான். ஸோ ரொம்ப பெரிய ஸ்கேல்பிங்லாம் இல்லை. ஆக்சுவலாக காலையிலே வந்து ஒரு மொமெண்டம் பை அண்ட் செல் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. வி எக்ஸ்பெக்டிங் ஒரு 850 வரைக்கும் போவான் அப்படின்றது நம்மளோட சின்ன ஐடியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 to 850 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுன்றது ப்ரெடிக்ஷனு பேங்க் நிஃப்டி சிஇ. ஸோ அதனால் நம்ம வந்து 790 கேட்டிருக்கோம். ஸோ கீழே வந்தாலும் உடனே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு 20-25 பாயிண்டில் கொடுத்துடலாம். ரொம்ப பெரிய ஸ்கேல்பிங்லாம் இல்லை, சின்ன இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் தான், பார்க்கலாம். ஸோ 819 811 வரைக்கும் நான் பார்த்தேன் லீஸ்ட்டாக. ஸோ பார்ப்போம் எவ்வளோ வரான்னு பார்ப்போம். ஸோ கொடுத்தான்னா இமீடியட்டாக டேக் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 400 இருக்குது. 500 போயிடுச்சுன்னா இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாம், வேண்டாம். ஸோ ட்ரை பண்ண வேண்டாம், அதுக்கு மேலே வேண்டாம், இது வச்சுருக்க வேண்டாம். ஸோ ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மார்க்கெட் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரணும். ஸோ லீஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ 814 வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 825 827 வரைக்கும் வந்தான். ஸோ நம்ம கிடச்சிருந்தோன்னா நம்ம நேரம் கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஸோ பாருங்கள் 811 815 வரான். ஸோ மார்க்கெட் பார்க்கணும். ஸோ ட்ரேடிங்குன்றது இப்படி தான். ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். மார்க்கெட் 810 வந்திருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி சார்ட்டும் கீழே வர்ற மாதிரி தெரியுது. ஸோ 805 வந்திருக்கு. எல்லாமே இறங்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக 400 பிரேக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ஸில். ஸோ ஐ ஹோப் லெட்ஸ் see. 200 பாயிண்ட் ஆல்ரெடி மைனஸில் ஓடிட்டுருக்கு 395. ஸோ அவங்க பிரேக் ஆகிடுச்சு ஃபியூச்சர்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் இதான் பிரேக் ஆச்சு 395 தெரியுதுங்களா. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து 395 வந்திருக்கு. பார்ப்போம். பாருங்கள் மறுபடியும் போயிட்டான். ஸோ நமக்கு ஆர்டர் இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஸோ ரெண்டுமே பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த பக்கமும் இறங்குதான்னு பார்க்கணும். ஸோ நம்ம போடுறப்ப ப்ரைஸ் கீழே வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 395 408 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகுது. நமக்கு வந்து ஒரு 350 370 வந்துட்டு மறுபடியும் 400 போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம கொடுத்துடலாம். 410 420 போச்சுன்னா. ஸோ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு 350 வரும்போது வாங்கிட்டு, ஸோ 370 வரும்போது வாங்கிட்டு மறுபடியும் 400 கிராஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து அந்த மொமெண்டமில் நம்ம கொடுத்துடணும். 420 அந்த மாதிரி வரும்போது கொடுத்துடணும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் 385 கிராஸ் பண்ணுறோம் கீழே. ஸோ சான்ஸ் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ கீழேயும் நிறைய விழும். ஸோ விழுறதையும் நம்ம வந்து கணிக்கணும். எவ்வளோ கீழே விழணும். ஆக்சுவலாக நமக்கு வந்து விழுந்துரும்ன்றது என்னோடய கணிப்பு. 790 போட்டிருக்கோம். 793. அதனால தான் வந்து ஒரு இப்போ 370 அங்கே ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபியூச்சர்ஸை பாருங்கள் 350 வந்துட்டான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இல்லையா. ஸோ ஃபால் வந்து இருக்குன்றதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ ப்ரைஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, இங்கே 350 வரும்போது ஸோ நம்ம 400 இருக்கும்போது ஆர்டர் போட்டிருந்தோன்னா என்ன ப்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வில் சி. ஸோ இதுதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஆர்டர் ட்ரிகர் ஆக போகுது. ஆல்மோஸ்ட்டு ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்துடுச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து வில் பிளேஸ் டார்கெட் 790 வாங்கியிருக்கோம். வில் பிளேஸ் அரௌண்ட் ஒரு 820 வந்ததுன்னா கொடுத்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 350 இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம வந்து ஒரு 400 போச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ பார்ப்போம். 370 380க்கு மேலே போகும்போது பார்ப்போம் ப்ரைஸ் எவ்வளோ போகுது பாருங்கள். 370 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் அதே ப்ரைஸ் தான் ஆகுது. ஸோ நமக்கு எம்டி லாஸ் வந்து கீழே கூடாயில் பார்க்காதீங்க. அது ஒரு பழைய பொசிஷன் வச்சுருக்கேன், ஆர்என்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ நம்ம 10 லாட் எடுத்துருக்கோம் கூடாயில் சிஇ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வாங்கிறதோட இப்போ 10 பாயிண்ட் கீழே 790 பை பண்ணியிருக்கோம். 782ன்றது மார்க்கெட் ரேட்டு அந்த லாஸ்ட்டில் ஓடுது, மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு என்ன பேஸ் லாஸ்ன்றது அந்த ஸ்கிரிப்டில் காட்டுது. 17,000 டோட்டல் எம்டிஎம்ன்றது கீழே க்ரூடாயிலோட லாஸை சேர்த்து காட்டுது. ஆக்சுவலாக ஒரு க்ரூடாயில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் see that. அது பார்க்காதீங்க, மேலே வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து லாஸ் வந்து ஒரு 5000 வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம அதனால் பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கெட்ஸாக மார்க்கெட் எவ்வளோ கீழே வருன்றதில்.
ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணலாம். ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடச்சா கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம ஒரு 3000 கிடைக்கும். ஸோ தைரியமாக நம்ம வின் பண்ணலாம். பட் என்னென்னா கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக அப்ரோச் பண்ணலாம். கான்ஃபிடென்ட் வந்து ட்ரேட் பண்ண தான் வரும். ஸோ சும்மா வேடிக்கை பார்த்தா வராது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 795 வரைக்கும் வருது மார்க்கெட்டு. நியர்லி நம்ம வாங்கினது 90 வாங்கியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஒரு 80-85 கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். பாருங்கள் இப்போ வந்துட்டா பாருங்கள் 98 வந்துட்டா. அப்போயே 10 பாயிண்ட் பவர் ஃபீட்டில் தான் இருக்கும். 1.5 மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு 800 வரும்போது. பார்த்தீங்களா? பாருங்கள் இப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் 3500 வந்துருச்சு பாருங்கள். நான் தான் சொன்னேன். ஸோ பண்ண முடியாதுலாம் இல்லை மார்க்கெட்டில். ஸோ நம்ம வந்து 780 வாங்கினோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளேஸ் டார்கெட். ஸோ என்ன ப்ரைஸ் போடலாம்? ஓகே ஒரு ஸோ 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாமா? 825. ஸோ 10 லாட்ஸ். ஓகே ஸோ லிமிட்டில் ப்ளேஸ் செல் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் போடுறோம். ஸோ நமக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னா ஓகே, ஏறணுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம ஐடியாவை. நம்ம ஐடியா வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். சப்போஸ் மார்க்கெட் வந்து 390க்கு மேலே மூவ் ஆகலை, 370 வந்துட்டு போகிறோன்னா we can cover the position. பட் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெருசாக இறங்கலை. ஸோ 350 ரொம்ப நேரமாக நிற்கிது, ஹோல்ட் ஆகி நிற்கிது. மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு எமோஷன் தான் திங்கிங். உங்களுக்கு என்ன தோணுது? சரி நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போர்டிங் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இறங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடியே அது போகாது, நடுவில் நிற்கும், ரிப்பேர் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் அவுட் ஃப்ரம் த பஸ். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு லாஸ் இல்லை. பட் என்னென்னா கரெக்டான டைமில் எக்ஸிட் பண்ணணும். ஸோ தப்பாக எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஸோ டெக்னிக்கல்ன்றது அதுதான். ஸோ போர்டிங் பண்ணுறதும் தெரியணும், இதுவும் உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸிட் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ நம்ம 350 ரேஞ்சஸில் டைமில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் மார்க்கெட் பெரிய பேனிக்லாம் இல்லை. ஸோ இன்னையோட லோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்குமே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்ப்போமா? ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து டே லோ வந்து இங்கேருந்து வந்து 215 போயிருக்கு இப்போ மார்க்கெட் லோ. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு 370 நியர்லி ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ஒரு 390 வரும்போது பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது மறுபடியும் பழையபடி 830க்கு போயிடும். நமக்கு வந்து இது ஒரு மேட்டரே இருக்காது. பட் நம்ம டவுன் சைடை வந்து கனெக்ட் பண்ணாமல் வெறும் நம்ம வாங்கினதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா வேலைக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரைஸ் ஏறும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் ஏறுதானே பார்க்கணும். ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்கள், நான் பிப்ரவரி கான்ட்ராக்ட் பார்த்துட்ருக்கேன். எதுக்கு பார்க்குறேன்னா அது வந்து ஏறணும், அது வந்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னா தான் எனக்கு ஆப்ஷன் வந்து ஏறும். இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இதுதான் ஆப்ஷனில் பெரிய பிரச்சனை. இது வந்து என்னென்னா நான் வந்து இந்த மணி அட் த மணிலாம் வாங்குவேன். ஸோ இது வந்து டீப் அவுட் ஆஃப் த மணியில் வாங்கும்போது என்னென்னா எனக்கு தீட்டா டிகேன்றது ரொம்ப ஒரு சேஞ்சிங் கேரக்டர் ஆப்ஷனில். ஸோ அது வந்து நம்மளை வந்து எமோஷனாக பிளாக்மெயில் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்னென்னா லைக் ப்ரெடிக்ஷனையும் பார்க்கணும், தீட்டா டிகே பார்க்கணும், டைம் டிகேனோ லைக் டெல்டா காமாலாம் பார்க்கணுன்னா நோ அட் அ டைமில் ஒரு 10 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ வாண்ட் டு ப்ளே ஆஸ் ஃபார் அஸ் சிம்பிளாக இருந்து தான் நீ பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள் 800 வந்துருச்சு. ஸோ 795 வருது. ஸோ 2000 கிட்ட புக்கிங் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் போகும். ஸோ அவ்வளோதான் போகும், ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து டார்கெட் வந்து 825 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரேடில் வந்து ஒரு 5000 கிடச்சிதுன்னா போதும், இல்லை 10,000 கிடச்சா போதும் அப்படின்றதுல நம்ம ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகி ப்ராஃபிட்டே பாருங்கள் 46 வரைக்கும் வந்தது, 5000 வரைக்கும் வந்துச்சு. பார்த்தீங்களா இல்லை? 805 வரும்போது செம்மையாக ப்ராஃபிட் வந்தது நமக்கு. இப்போ சரியான ஜம்ப்பு. ஸோ அதுதான் சொன்னேன், மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் 380 வரைக்கும் வந்திருக்காங்க, 390 வரைக்கும் போகிறான். அதான் சொன்னேன் இல்லையா, 390 போயிட்டான். ஸோ நம்ம வந்து பார்த்து கவர் பண்ணிக்கணும் பொசிஷனை. ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறல, தெரியுங்களா? 4000 ப்ராஃபிட்டு நியர்லி பெஸ்ட்டு. நம்ம வந்து ஒரு 810 போட்டு கட் பண்ணிக்கலாங்க. வா சூப்பர் வந்துட்டாங்க. ஆர்டர் புக்கில் போயிட்டு இதை மாற்றிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ப்ளேஸ் அரௌண்ட் 811 மாடிஃபை பண்ணிடலாம். ஓகே, மாடிஃபை 811.
ஓகே 811 போட்டாச்சு. ட்ரிகர்னு நினைக்கிறேங்க, ஆயிடுச்சுங்க, முடிஞ்சது ட்ரேடு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடில் நமக்கு இது வந்து நேற்று போட்ட ட்ரேடு. ஸோ கீழே இருக்குது. இப்போ இது இன்றைக்கி போட்ட ட்ரேடு. ஸோ என்னென்னா 790 போட்டு 811 கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? ஸோ 6275. ஸோ பாருங்கள், நம்ம 811 போட்டால் 808 இருக்குது. நான் சொன்னேன்னா ஃபியூச்சர் வந்து 390 கிட்ட 400 வந்து நான் கொடுத்துருவேன்னு சொன்னேன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ஃபியூச்சரில் பண்ணுறதுல இப்படி தான் பண்ணணுன்றதை பாருங்கள். 815 போய்ட்டா பாருங்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கெட்டோட கம்பேரிசன் பண்ண தெரியணும். ஸோ எப்படி மார்க்கெட் நிற்கும், எந்த இடத்துல வந்து நிற்கும், ட்ராவல் பண்ணணுன்றது ஒரு ஐடியா கிடச்சுன்னா பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்று பாருங்கள் நம்ம ட்ரேடில் வந்து 7000 பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 lakhs டெப்ளாய் பண்ணோம். ஏன்னா நேற்று வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாமா எவ்வளோ வருது மார்ஜின்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து 925 கொடுத்து வாங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பை பண்ணது 925 இன்ட்டு லாட் சைஸ் வந்து 30, ஒரு லாட்டுக்கு 27,750 ரூபா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30,000 இருந்தால் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். 10 லாட் எடுத்துருந்தோம் இன்ட்டு 10. ஸோ மார்ஜின் வந்து 2,77,000 தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த ரேட் வந்து 790, ஞாபகம் இருக்கா? இப்போ பாருங்கள் 790 பை பண்ணியிருக்கேன். 10 லாட்டு மேலே குவான்டிட்டி பேங்க் நிஃப்டி மேலே 300 இருக்குல்ல, பை பண்ணியிருக்கேன். ஸோ 811 எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது 790 பையின்னா நமக்கு இன்ட்டு 30 ஒரு குவான்டிட்டி, அப்போது 23,700 ரூபா இன்ட்டு 10 லாட்டு 2,37,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி 6275. ஓகே. ஸோ சிம்பிளாக நம்ம எடுத்த டைமுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக போயிருக்கு. ஸோ பாருங்கள் 830 வந்துட்ட பாருங்கள், நம்ம போட்ட டார்கெட் வந்துச்சு பாருங்கள். ஸோ என்னென்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையும் வேணுங்க நமக்கு காசு பண்ணுறதுக்கு. ஃபியூச்சர் பாருங்கள் வந்துட்டு பாருங்கள் 420. நான் சொன்னேன்ல மார்க்கெட் வருவான்னு. என்னென்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் போர்டிங்கில், நமக்கு வந்து ஒரு போதுன்ற மனமும் இருக்கும் வந்து இவ்வளோ போதுன்னு. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி போர்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் ட்ரேடில். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ட்ரேட் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். ஸோ நேற்று ஒரு 7,000 இன்றைக்கி ஒரு 6,000. ஸோ 2 நாளில் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 சம்பாரிச்சோம். ஸோ ஒரு 3 லட்ச ரூபா போட்டு ஒரு 13,000 பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ லெட்ஸ் see that பாயிண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.